அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா, அரசியல் களத்தில் இடதுசாரிகள் மற்றும் வலதுசாரிகள் என்கிற சொல்லாடலானது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அப்படியானால் இடதுசாரிகள் யார், வலதுசாரிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். வலதுசாரிகள் என்பது பிற்போக்குத்தனமான சிந்தனை உடையவர்கள், இடதுசாரிகள் என்பது முற்போக்குத்தனமான சிந்தனைகளை உடையவர்கள். பிற்போக்குத்தனமான சிந்தனைகள் என்பது ஆணாதிக்க சிந்தனை, ஆதிக்க சிந்தனை, சுரண்டல் சிந்தனை, ஒடுக்குமுறை சிந்தனை, மேலும் சாதிய சிந்தனை, மத வெறி சிந்தனை மற்றும் முதலாளித்துவ சிந்தனை என்பது பிற்போக்குத்தனமான சிந்தனை, அதாவது வலதுசாரி சிந்தனை. இந்த வலதுசாரி சிந்தனை உடையவர்கள் வலதுசாரி சமூக இயக்கத்தையும் வலதுசாரி அரசியல் கட்சியையும் தொடங்குகிறார்கள். இப்படி தொடங்கி செயல்படக்கூடியவர்களை நாம் வலதுசாரிகள் என்கிறோம். இடதுசாரிகள் என்பது வலதுசாரிக்கு நேர் எதிரான சிந்தனையை உடையவர்கள். முற்போக்குத்தனமான சிந்தனைகளையும் பகுத்தறிவு சிந்தனைகளையும் சமத்துவ சிந்தனையும் சகோதரத்துவ சிந்தனையையும் ஜனநாயக சிந்தனையையும் உடையவர்கள் இடதுசாரிகள். இடதுசாரி சிந்தனையை உடையவர்கள் சமூக இயக்கங்களையோ அரசியல் கட்சிகளையோ தொடங்கி செயல்படுவது இடதுசாரி சிந்தனையாளர் அமைப்பு, இடதுசாரி சிந்தனையாளர்களின் இயக்கம் என்று நாம் சொல்கிறோம். எனவே இதில் நீங்கள் இடதுசாரிகளா வலதுசாரிகளா என்பதை கமெண்டில் பதிவு செய்ய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.